friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம திணை அரிசி வச்சு உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு filling, delicious and healthyயான ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த திணை அரிசி உங்களோட கார்டியாக் ஹெல்த்தை நல்லாவே பூஸ்ட் பண்ணும், உங்களோட நர்வஸ் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களோட டயபெட்டிக்ஸை மேனேஜ் பண்ணும், உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை மேனேஜ் பண்ணும், உங்களோட வெயிட் லாஸை ட்ரிகர் பண்ணும், உங்களோட டைஜஷனை ப்ரொமோட் பண்ணும். இப்போ 2 நிமிஷத்தில் நம்மளோட திணை அரிசி நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. நம்ம வெங்காயம் பொன்னிற ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற திணை அரிசியை சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட திணை அரிசி நல்லா வெந்திருக்கு. ஸோ மூடி இல்லாமல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் உப்புமா வந்தாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்த்தியான திணை அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த திணை அரிசி உப்புமா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.